ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17/11/2025 15/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தியாளர். 17/11/2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்ர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்க. குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் வக்ரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்ரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரமடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்ரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18/11/2025 சரி, இந்த மாதம் கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், அதற்கு பிறகு துலாத்தில் பார்த்தாலேயானால் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இருக்குது. சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும் வக்ர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27/11/2025 அன்னைக்கு சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது 6/12/2025 அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம். துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் காவேரி கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும். அதனால் அடுத்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு அவன் காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான காலம். அன்னைக்கு காவேரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் கார்த்திகை அமாவாசை. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20/11/2025 கார்த்திகை அமாவாசை. 24/11/2025 அன்னைக்கு வாஸ்து கண் விழிக்கும் நாள். மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது. அதாவது 24/11/2025 அன்னைக்கு காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம். இந்த காலகட்டத்தில் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார், காலை கடன்களை முடிக்கிறார், ஸ்நானம் செய்கிறார், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார். அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறார், தாம்பூலம் தருகிறார். இந்த மாதிரியான 5 வகையாக இந்த 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்தை பிரித்து 18 நிமிஷமாக பிரிக்கிறோம். அதில் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலமே மகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால், அதாவது 6/2/12 அன்னைக்கு பார்த்தாலேயானால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3/12/2025 அன்னைக்கு பரணி தீபம். அதற்கு பிறகு 4/12 அன்னைக்கு கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும்.
அது தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது. 1/12/2025 அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம். இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர், அவர் வந்து அந்த ஏகாதசி அன்றைக்கி பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராட்சசன் நடுவில் பார்க்குறார். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய வயிற்று பசியும் போக்குறார் அப்படின்றது கதை. இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அந்த பாணர் குலத்தில் இருக்கவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர். அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிகை ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும். இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம். வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது. அதனால் கைசிகை ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள், உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்றுன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன், அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன். சந்தி அப்படின்றது பார்த்தோம்னா நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, இந்த மாதிரி இந்த டயத்தில் பிறந்து 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா, ஆனால் 3ஆம் பாதத்தில் இருப்பா, மிதுன ராசியில் இருப்பா, ரிஷப ராசியில் 2ஆம் பாதம் இருக்கும். இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா 40-50 வயசு கூட ஆயிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா, நல்லபடியாக இருக்குன்னு இவா நினச்சிட்டு இருப்பா, ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது. இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தினுடைய இதுவும் மாறும். அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ராசிக்கும் ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம். அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்னபாவம், உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும். கோச்சார பலன்கள் ஒரு 25% உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் 75% உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். நல்ல ஒரு ஏற்றம், புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய கடன், செல்வம் அதெல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்பு. அதாவது உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக கடனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்காம இருந்ததுன்னா இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அதனால் கவலைப்பட தேவையில்லை. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு சப்தமத்தை குரு பார்க்குறார். அதனால் வந்து திருமண பாக்கியம் உண்டு. சப்தமாதிபதியும் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், குருவின் பார்வையில் இருக்கார். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. தடைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து பார்த்தாலே ஆனால் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மாறுதல்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப பெரிய விசேஷம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8-12 சம்மந்தப்படுறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு எப்போ போகிறாருன்னா 27-11, அதாவது 6-12-2025 அன்றைக்கி செவ்வாய் மாறுறார் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு.
சுக்கிரன் வந்து 27/11/2025 அன்னைக்கு, அதாவது உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்துக்கு வர்றார். அதுவும் பெரிய விசேஷம். ராசியை பார்க்குறார். திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல வர்றார். காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு நல்ல ஒரு எதிர்பாலினத்தவரோட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அதாவது நல்ல ஒரு புரிதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வந்து வக்கரகதியில் ஆறார். அது ஒரு பெரிய விசேஷம். இளைய சகோதரர்களோடு சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்க எப்படி சார் ஏற்றமான காலம்னா, திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா குருவின் பார்வை இருக்குது. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், வேலையில் மாறுதல்கள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனும் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் வந்து சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமண பந்தம் ஏற்படும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் போன உடனேயும் திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக பார்த்து தடங்கள் ஏற்பட்டதே, ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதனும் வந்து 2-5க்கு அதிபதி. அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் அமையும். சுப கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட அவரும் வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். 6/12/2025 அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார் புதன். 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல போகிறதுனால சிறு சிறு அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் 22/11/2025 25/11/2025 வரலும் உண்டான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் வந்து தானம் கொடுத்துட்டு போங்க, நல்லபடியாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். இந்த மாதம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. துலா மாதம் முடிஞ்சு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு போனாலும் நீங்கள் வந்து கைசிகை ஏகாதசிக்கும் போகலாம். அங்கே வந்து ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க, தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் மொச்சை தானம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை ஒரு 4 வெள்ளிக்கிழமைக்கு மொச்சை தானம் பண்ணுங்க. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.